பாருங்க பசங்களா, நீங்க எதுக்காக பசங்க நம்ம தேடி வந்திருக்கோம்னா கூழ் குடிக்க வந்திருக்கோம் பசங்களா. ஆமா மக்களே, ஆயா வந்து நேத்து எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, தம்பி உங்களுக்காக கூழ் வாங்கிட்டு வச்சிருக்கோம்பா, வாங்கப்பா வாங்கப்பான்னு சொன்னாங்க. நேத்து நாங்க வரல, எங்களுக்கு வேலை இருந்தாலும் போயிட்டு நாங்க வேலைக்கு போயிட்டோம். இன்னைக்கு ஆயா கூழ் வாங்க வச்சிருந்தாங்க, அதான் குடிக்கிட்டே வந்திருக்கோம். கூழுக்கு தொட்டுக்கை பாருங்க, பாருங்க எவ்வளவு கூழ்னு பாருங்க மக்களே. பாருங்க கூழ், இது வந்து என்ன கூழ் ஆயா? இது கேவுரு கூழ் தம்பி. கேட்டாலும் கிடைக்காது கேவுரு கூழ். கிடைக்காது கேவுரு கூழ் தம்பி. இது எங்களுக்கு ஒரு கிளாஸ். இது உடம்புக்கு சத்து தம்பி. நல்லா இருக்குமா கூழ்? சூப்பரா இருக்கும் தம்பி, சாப்பிட்டு பாருங்க தம்பி. கேட்டாலும் கிடைக்காது தம்பி கேவுரு கூழ். அப்படியா? அங்க அடிக்கிறது காத்து எல்லாம் சாப்பிடுங்க தம்பி. எனக்கு ஒரு கூழ் கூடாயா? இந்தா தம்பி சாப்பிடு தம்பி. இந்தா தம்பி நீனும் சாப்பிடு தம்பி. வாங்க தம்பி, கத்திரிக்காய் தொட்டுக்க தம்பி, தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க தம்பி. செம்மையா இருக்காயா கூழ்? தம்பி ஐயா, இந்த கூழ் எப்படி செய்யறாங்க? கூழ் எப்படி செய்யறாங்கன்னா, கேவுரு காய வச்சு அரைச்சி மிஷின்ல கொண்டு அரைச்சி மிஷின்ல அரைச்சு வந்து. மக்களே, இது வந்து புளிக்குது கூழ் வந்து சூப்பரா இருக்கு. நான் சொல்றத கேளுங்க தம்பி. மிஷின்ல கொண்டாந்து அரைச்சி மாவு நீரா தண்ணி ஊத்தி புளிக்க வச்சு வெயில்ல வச்சிருவாங்க தம்பி. புளிக்க வச்சா? ஆமா, புளிக்கணும் வெயில்ல. புளிக்கணும், வெயில் அடிக்குது இல்ல, அதுல புளிச்சாதான் மாவு நல்லா இருக்கும். அப்புறம் அடுப்பு பத்த வச்சு அதுல 5 அரிசி அள்ளி போட்டு நல்லா வேக விட்டு இந்த மாவை எடுத்து ஊற்றி அதுல இப்படியே கிண்டணும் தம்பி. கட்டி பிடிச்சிக்கும். இப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தாதான் கூழ் நல்லா வெந்து போச்சு. செம்மையா இருக்காயா கூழ்? நல்லா வெந்து போச்சுன்னு நம்ம அப்படியே வயசு மூடிட்டு நம்ம குடிக்கலாம் தம்பி. விடிஞ்சு என்ன தம்பி, நீனும் குடி தம்பி. சாப்பிடு தம்பி, சாப்பிடு தம்பி. சூப்பராக மகளே கூழ். இந்த மாதிரி கூழ வந்து எங்கேயுமே கிடைக்காது. எங்கேயுமே கிடைக்காது. உடம்புக்கு நல்லது. இந்த வெயில்ல சாப்பாடு கூட சாப்பிட வேண்டியல தம்பி. எங்க போய் வாங்கிட்டு வந்த கூழ்? கூழ் கோயில்ல வாங்கிட்டு ஊத்துனாங்க, கோயில்ல போய் படைச்சாங்க, வாங்கிட்டு வந்தேன் தம்பி. பாருங்க மக்களே, பாருங்க மக்களா, எம்மா கூழ் தெரியுமா? ஊத்துன கூழ ஆயா குடிக்காம எங்களுக்காக எடுத்து வச்சு குடுக்குறாங்க. பசங்க குடிக்கட்டும் நான் வச்சிருந்தேன் தம்பி. கொண்டாந்து பசங்களுக்கு கொடுத்தேன் தம்பி, சாப்பிடுங்க தம்பி. வேற ஏதாச்சும் திங்க வச்சிருக்கியா? வேற மல்லாட்டை பயிர் வச்சிருக்கேன் தம்பி. மல்லாட்டை பயிர் காட்டு. மல்லாட்டை உங்களுக்காக தான் தம்பி. ஓடுபட்டு இந்த மழையில நனைஞ்சிட்டு அடுப்பு இல்லாதையும் மல்லாட்டை பயிர் காட்டு. வியாபாரம் தம்பி. நீங்க வறுத்த பயிறு மல்லாட்டை, பச்சை மல்லாட்டை தம்பி. அது வறுத்த மல்லாட்டை பாருங்க, சூப்பரா இருக்கும் தம்பி. ஐயா, என்ன எங்களுக்கு இவ்வளவு திங்கிறது இருக்கு? மல்லாட்டை கொண்டாந்தா உங்களுக்கு இத வறுத்த பயிர் எடுத்துட்டு வந்தேன். மல்லாட்டை பயிரு பசங்க வருமே, அதனாலதான் நம்மளுக்கு பசங்க எம்மா திங்கிறதுக்கு வாங்கி வந்து குடுத்துடுவா. பொட்டலம், மிச்சரு, கார சேவை எல்லாம் வாங்கி வந்து குடுத்தீங்கல்ல. உடம்பு சரியில்லை, மாத்தெல்லாம் வந்து கொடுப்போம் மக்களே. மாத்திரை எல்லாம் வாங்கி வந்து குடுத்தீங்களா, அதாவதுன்னா நீ கொஞ்சம் தெப்பா நான் பேசுறேன். அதனாலதான் உங்களுக்கு மல்லாட்டை பயிர் சரி அரும்பு கொல்லிக்கு போனா அங்க கொடுத்தாங்க தம்பி. சரி இதை கொண்டு நம்ம தம்பி வரும். பச்சை மல்லாட்டையா? இது பச்சை மல்லாட்டை, இது வறுத்த மல்லாட்டை. ஐயா, என்ன இன்னைக்கு சாப்பாடு? இன்னைக்கு சாப்பாடு ஒண்ணும் ஆகல தம்பி. நானு எல்லாம் ஊடு ஒழுகுது, மழை பெஞ்சு தூவா நடிச்சு ஆட்டு மூத்தணும், வெறும்லாம் நனைஞ்சு கிடக்கு. நான் என்னமா தம்பி நான் சோற ஆக்குறது? மழை விட்ட போறதுதான் பொறைக்கு மேல சாயங்காலமா கொஞ்சம் காயிட்டோம், அப்புறமா நம்ம சோற ஆக்கிட்டோம். சரி இந்த மாதிரி அரும்பு கொல்ல கிடக்கு தம்பி, அரும்பு எடுக்காதான் கிடக்கு. பாவம் தம்பி அந்த அரும்பு கொல்லக்காரங்க. காலைல அரும்பு எடுக்க போனோம், எல்லாம் மழையில நனைஞ்சு வந்தேன் இல்ல. இப்ப கொஞ்சம் வெயில் அடிக்குது, போய் அந்த அரும்பு எடுத்து குடுத்துட்டு வரணும் கிளம்புறேன் தம்பி. ஐயா, இந்த ஆட்டு என்ன கலர் ஆகுது? என்ன குட்டி போட்டுச்சு ஆடு? நேற்று போட்டுது தம்பி. எந்த ஆட்டோட குட்டி? இந்த இருக்கு பாரு தம்பி, இது ஃபுல்லா தம்பி. அது ஆட்டாலாட்டமா தம்பி. தம்பி வகுத்துல வெள்ளையா இருக்குது. ஐயா, நீங்க ஆடை புடிச்சிருக்கனால ஆத்த உங்களே பாத்துட்டு பாரு, ஸ்வீட் போவாங்களாம். அதுக்கு இன்னும் பாத்துட்டு தம்பி. நல்ல கலரா சூப்பரா காட்டி குட்டி. கலரா சூப்பரா. ஆட்டாளுக்கு நெத்தியில வெள்ளையா இருக்கு, இதுக்கு வகுத்துல வெள்ளையா இருக்கு தம்பி. ஆனா இவரு கடா தம்பி. இவரு கடா குட்டி இருக்காரு, சூப்பரா காட்டு. என்னமோ செய்யறாங்களா? சரி ஐயா, இந்த கூழ் எல்லாம் குடிச்சா உடம்பு ரொம்ப நல்லது. உடம்பு நல்லதுதான் தம்பி. அந்த கூழ் தான் காலையில எழுந்து கூழ் ஆக்கி வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க தம்பி, உடம்புக்கு நல்லது தம்பி. கூழ் தம்பி. அது இல்லாம இந்த மல்லாட்டை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. மல்லாட்டையும் சாப்பிடுங்க, மல்லாட்டையும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுதான். இந்த தம்பி நீ நான் சாப்பிடு. உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்காயா? இது கத்திரிக்காய் தொட்டு
காலையில நான் இவ்வளவு நாளா வந்து காலையில எழுந்தோடனே பள்ளி வரையும் டீ தான் குடிச்சிருக்கேன். இப்பதான் யோசிக்கிறேன், டீ குடிக்கிறது பதிலு நம்ம இது போல கூழ் குடிச்சாலும் உடம்பு நல்லா இருக்கு. உடம்பு நல்லா இருக்கும். அம்மா கிட்ட சொல்லு தம்பி. இப்படிதான் இப்பதான் எனக்கே தோணுது. கூழ் குடிச்சிருக்கலாம் பாருக்கு. நல்ல 10 ரூபா கொடுத்து காலையில ஒரு டீ வாங்கி சாப்பிடுறதோட பித்தம் வளரும். டீ குடிச்சா ஒரு அரைப்படி மாவு போட்டு கரைச்சி அப்படியே கூட ஆக்கலாம் தம்பி. உடனே கூழ் ஆக்கி அப்படி இந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டா போதும். டீ குடிக்கிறதோட வேஸ்ட் டீ குடிக்கிறது. கூழ் குடிச்சா உடம்புக்கு நல்லது. ஆமா, டெய்லியும் குடிக்கலாம் கேவுரு கூழ். கேவுரு கூட ஆம்பளுக்கு ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. சரி பசங்களா, நீங்க மறக்காம காலையில கூழ் குடிங்க பசங்களா. சரி பசங்களா, மறக்காம ஆயா வீடியோ தினையும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க பசங்களா. சரியா? பாய் பாய். ஆமா மக்களே, இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோ வரும், மறக்காம வந்து பாருங்க. எப்பயுமே அழகா இருப்பாங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க. மறக்காம பாவம் பாட்டியே ஃபாலோ பண்ணுங்க. சரியா மக்களே? மறக்காம ஃபாலோ பண்ணி நீங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். அப்பதான் வந்து ஆயா அடுத்த வீடியோ வந்து போடுவாங்க. மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. சரியா? பாய் பாய் பாய்.